பாருங்கள். வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். கொட்டாங்குச்சி அதில் தான் விட்டு வைக்க போகிறோம். என்ன ஒன்று அதில் ஒன்று வெஜிடபிள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கிறேன். என்ன ஒன்றில் சிக்கன் வச்சுருக்கிறேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த காகச்சிலே அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப தேவையில்லை. இன்னும் உள்ளால மசாலாலாம் இருக்கும். நீங்கள் ஒரு தண்ணியாட்டு ஒரு சின்ன சட்னி மட்டும் வச்சாலே போதும். வேறு எதுவுமே தேவைப்படாது. பாருங்கள், உள்ளால மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்குதா? அதை அப்படியே சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆயில் சூடானோன்னா கடுகு போட்டுக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை, எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். சில்லி பவுடர், ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மசிச்ச உருளைக்கிழங்கு, இப்போ மசாலா நல்லா வெந்துச்சு. உருளைக்கிழங்கு எல்லாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சூடு ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இதை நான் கொட்டாங்குச்சியில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 மெதவாக வச்சுருக்கிறேன். கொட்டாங்குச்சியில் நம்ம டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டாங்குச்சி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இலையை கட் பண்ணி அதில் வச்சு அப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த கொட்டாங்குச்சியோட வாசம், இந்த இலையோட வாசம் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். கொட்டாங்குச்சியில் மாவு டைரெக்டாக விடுறேன் பாருங்கள். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா உள்ளே வச்சாச்சு. இதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சமாக மாவு விட்டுருங்க ஃபுல்லாக. அவ்வளோதான். இதேமாரி கொட்டாங்குச்சிலையும் மாவு விடுங்க. மசாலாவை உள்ளால வச்சுருங்க. இதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சம் மாவு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெஜிடேரியன் மட்டும் இல்லை, சிக்கனில் கூட இதேமாரி பண்ணலாம். மாவு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் லிங்க் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். நிறையா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. மறுபடியும் அது மேலே மாவு விட்டுடலாம். இப்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கனாகவும் வச்சு, சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு வெஜிடபிளும் ஓகே. இப்போ மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதிலேருந்து குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சட்னி நம்ம அரைச்சிடலாம். நம்மளோட
மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கொட்டாங்குச்சியில் டைரெக்டாக விட்டது. கொஞ்சம் நல்லா சூடார விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். அந்த வேகச்சிலே அந்த சிரட்டை கொட்டாங்குச்சியோட வாசம், இலையோட வாசம் எல்லாம் நல்லா இருந்தது. அதேமாரி சாப்பிட்றதுக்கும் அந்த வாசத்தோடு நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.